ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு மன்சூர் எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டா அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வேற மறுபடியும் ஒரு ஷாட் அப்படி கட் பண்ணுவார், ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். இப்பெல்லாம் வந்து ஒரு 4 சொட்டு டிராப் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தன் கொலைவெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினான்னா எவ்வளோ ரத்தம் கழுத்துலேருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும்போது முகத்து வாழி இருக்கிற ரத்தத்தை ஊற்றிருப்பார். அப்படியே அந்த ஷாட் நீங்கள் மறுபடியும் பார்த்தா தெரியும். அப்படியே கொட்டும் முகத்தில். அவ்வளோ வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த படம் நீங்கள் பண்ணும்போது 20 வயசா சார்? 25 வயசுல அப்படி 28 வயசுல வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கிற விஷயத்தை இன்னைக்கு பார்த்து நம்ம வந்து வியந்து போற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரையை சார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க. அது ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமராமேனை வச்சு அது எங்களுடைய அன்பன் நம்முடைய லியாக்கத் அலி கான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் சார், எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சார். ஏன்னா அதில் ஒரு டைலாக் வரும், ஏய் என்ன முடி வெட்ட இடத்துக்கு போறியா, மரம் வெட்ட இடத்துக்கு போற, அதுவும் சந்தன மலை இடத்துக்கு வெட்ட இடத்துக்கு போற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் அந்த ஓவர்லாப்லேயே சிலுத்துச்சு சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான எழுத்தாற்றல் மிக்கவர் அவர். என்னை வாழ்த்தினார், தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது,